ஆரியனும் ஷிஃப்ரான்ற ரோபோவை வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் காட்டி இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஷிஃப்ராவும் பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்கான்றதுனால இப்போ ஆரியனோட ஃபேமிலியுமே பயங்கரமா ஹாப்பியா இருக்காங்க. ஆரியனோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்க அம்மா அப்பா எங்கம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் அவளுக்கு அம்மா அப்பா எல்லாம் யாரும் இல்ல, ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்கற அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களும் நீ ஃபீல் பண்ணாதமா, நாங்க இருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆரியன் ஷிஃப்ராவோட என்கேஜ்மெண்ட்டுக்காக எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ ஷிஃப்ராவை பார்க்க வந்த ஆரியனோட அக்கா ஷிஃப்ராவோட அழகை பார்த்து இந்த டெல்லியே தீப்பத்தி எரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஷிஃப்ராவும் என்னது டெல்லியவே எரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த நேரத்துல ஆரியனும் அங்க வந்து அவங்க சும்மா ஜோக் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா என்கேஜ்மெண்ட் நடந்து முடியுது. அங்க இருக்க எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கும். அப்ப எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஆரியனுக்கு ஒரு கால் வருதுன்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறான். அந்த நேரத்துல ஆரியனோட அக்கா அங்க வந்து ஷிஃப்ரா கிட்ட நீ கால்ல இருந்து எதுவுமே சாப்பிடல, ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. அடுத்தடுத்து ஆரியன் ஃபேமிலி இருக்க ஒவ்வொருத்தவங்களும் அவளுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. அவளும் வேணான்னு சொல்லாம அதை சாப்பிட்டுட்டே இருக்கா. ஒரு கடத்துல ஷிஃப்ராவுமே மயங்கி கீழே விழுந்துடுறா. ஆரியனோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவ முகத்துல தண்ணிலாம் தெளிச்சு எழுப்ப ட்ரை பண்றாங்க. அவ எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. ஆரியனோட அங்கிளும் டாக்டரா இருப்பாரு, ஒரு நாடியை பிடிச்சி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆனா நாடி துடிப்பே இல்லன்றதால இப்ப அவர் ஷாக்ல இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஆரியன் அங்க வந்து ஷிஃப்ராவை தூக்கிட்டு ரூமுக்கு ஓடி போயிடுறான். ஆரியன் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அந்த டாக்டர் அங்கிள் கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, அவருமே அவ இறந்துட்டா, அவளுக்கு நாடி துடிப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்கிற அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களும் பயங்கரமா ஷாக்கா இப்ப எல்லாருமே அந்த ரூமுக்கு ஓடுறாங்க. ஹீரோவுமே இப்ப அந்த கதவை திறக்கிறான். அவளுக்கு ஒண்ணும் இல்ல, அவ நார்மல் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள கூட்டு போறான். ஆரியனோட அம்மாவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஆரியனுமே கேர்ள்ஸ் ப்ராப்ளமா இல்லாம கொஞ்சம் வீக் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அங்க இருக்க எல்லாருமே அந்த டாக்டரை கூப்பிட்டு, நீல என்ன ஒரு டாக்டர், கேர்ள்ஸ் ப்ராப்ளம் கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் ஷிஃப்ராவும் சார்ஜ் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஆரியனோட தம்பி அங்க வந்துடுறான். அவனுமே நீங்க என்ன ரோபோவா சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஷிஃப்ராவுமே ஆமா நான் ஒரு ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. ஆரியனோட தம்பியுமே நான் அவளை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இப்ப அவ கிட்ட போறான். இதை பாக்குற ஆரியனுமே பயங்கரமா கடுப்பா இப்ப அவனை போட்டு செம்மையா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தம்பியுமே இப்படி என்ன போட்டு நீ அடிச்சுக்கிட்டே இருந்தா நான் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே நான் சொல்லிடுவேன் ரோபோன்ற விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்கிற ஆரியனுமே அவனை இப்ப தலைகளை தொங்க விட்டுடுறான். நீ வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னதான் உனக்கு கீழே விடுவேன், இல்லைன்னா உன்னை இங்க இருந்து அப்படி தூக்கி போட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஆரியனுமே ஷிஃப்ரா கிட்ட நீ என்ன நினைக்கிற, அவனை கீழே போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்ப அவளுமே கீழே விடுற மாதிரி போறான். இப்ப ஆரியன் மேல தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அவன் தம்பியுமே வீட்டுல இருக்க யாருக்கிட்டயுமே இதை பத்தி நான் பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கெஞ்சி அழறான்.